குருவாயூரப்பன் கோயிலில் மார்கழி முதல் புதன்கிழமை குசேலர் தினமாக கொண்டாடுறாங்க. கிருஷ்ணர் குசேலருக்கு அனுகிரகம் செய்த நாள். இந்த நாளில் பக்தர்கள் இலையில் அவல், அச்சு வெள்ளக்கட்டி இதெல்லாம் குருவாயூரப்பனுக்கு படைத்து வணங்குறது வழக்கமாக வச்சுருக்குறாங்க. படிக்கணக்கில் அவல் தானம் செய்வாங்க. குருவாயூரப்பனுக்கு அவலை காணிக்கையாக கொடுக்கறனால கிருஷ்ணர் அருள் புரிந்து அவங்க வீட்டில் சுபிட்சம் வந்து சேரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட பக்தர்கள் செய்கிறாங்க. மார்கழி மாத புதன்கிழமையன்று குருவாயூரப்பனுக்கு அவல் படைத்து இந்த குசேல சரித்திரத்தை படித்தா செல்வம் பெருகும். சாந்திபனி முனிவரோட ஆசிரமத்தில் நீங்கள் குருகுல வாசம் இருந்தப்ப குசேலர் அப்படிங்கிற அந்தனரும் மிகுந்த பண்போடு இல்லறத்தை காத்துக்கொண்டு பொருளின் மீது ஆசை இல்லாமல் உமது அருள் மீது மட்டுமே நாட்டமுடையவராக இருந்தார் அல்லவா. இது நம்பூத்திரி அந்த வினாவை குருவாயூரப்பன்கிட்ட கேட்குறப்ப குருவாயூரப்பன் தலையை ஆட்டி ஒப்புதல் தெரிவிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, உமது அருளை வியந்து கொண்டே குசேலர் ரத்னமயமான மாளிகையில் வசிக்க தொடங்கினாலும் உன்னை என்னைக்கும் மறந்ததில்லை. அவர் செல்வத்தில் பற்றில்லாமல் பக்தியின் பயனாக முக்தி அடைந்தார். பக்தர்களோட கஷ்டத்தை போக்குறதுல வல்லவரான நீங்கள் எனது துன்பத்தை போக்கி அருளணும். இந்த குசேல சரித்திரத்தை படித்தா செல்வம் பெருகும். குசேலர் தினமான இந்த நாளில் ஒரு சிறிய சிவப்பு வஸ்திரத்தை மடித்து அதில் அவல் வெல்லம் படைச்சு இந்த கதையை படித்து பிறகு சிவப்பு வஸ்திரத்தை சின்னதாக கிழித்து அந்த அவலையும் வெள்ளத்தையும் அதில் வச்சு சின்ன மூட்டையாக கட்டி அனைவருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் விநியோகம் செய்கிறாங்க. அப்போ குருவாயூரப்பரோட அருள் நிச்சயம் கிடைச்சதா நம்புகிறாங்க. இந்த சிவப்பு வஸ்திரம் ஏன்? அதுவும் கண்ணனின் கௌபீனமா? இதை பற்றி குருவாயூரப்பனோட லீலைகளில் ஒரு கதையை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். முன்னொரு சமயத்தில் ஒரு வயதான மூதாட்டி இருக்கிறாங்க. இவங்க குருவாயூர் கண்ணனோட தீவிர பக்தை. ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் குருவாயூரப்பனோட சன்னதிக்கு சென்று அவங்கள தரிசனம் பண்ணி மனம் முருக வேண்டி வர்றதான் அவங்களோட வழக்கம். ஒரு நாள் சீவேலி தரிசனம் முடித்து வீட்டுக்கு செல்றப்ப ரொம்ப காற்றோட கனமழை பெய்தது. அந்த நாளில் சாலை விளக்குகள்லாம் கிடையாது. இருட்டில் வழி தவறிட்டாங்க. மிகுந்த கவலையோட குருவாயூரப்பரோட நாமங்களை சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அப்போ ஒரு சிறிய பையன் அவங்க முன்னால் தோண்டி, பாட்டி கவலைப்படாதீங்க, உங்களை நான் வீட்டில் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொன்னான். மலையில் 2 பேரும் தெப்பமாக நனைஞ்சிட்டாங்க. பேசிக்கிட்டே பாட்டியோட வீட்டை அடைகிறாங்க. வீட்டை அடைஞ்சதும் அந்த சிறுவனுக்கு நன்றி சொல்லி, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சிறுவனும் கோபாலன் அப்படின்னு சொல்கிறான். மூதாட்டி, நீங்கள் செய்திருக்கிற உதவிக்கு உனக்கு நான் ஏதாவது தரணும், உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும், மலையில் என் துணி நனைஞ்சிருச்சு, எனக்கு உங்கள் புடவையில் இருந்து ஒரு சின்ன துண்டு எனக்கு கௌபீனம் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவள் சுற்றி அவங்க உடம்புல சுற்றி இருந்த அந்த சிவப்பு புடவையில் ஒரு சிறு பகுதியை கிழித்து அவன்கிட்ட கொடுக்குறாங்க. அதை பெற்றுக்கொண்டு கோபாலனும் செல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் நிர்மாலய தரிசனத்திற்காக சன்னதி கதவை திறந்தபோது மூர்த்தியோட சிவப்பு வர்ண கௌபீனம் கட்டியிருக்கதை கண்டு அனைவரும் அதிசயப்படுறாங்க. முதல் நாள் நன்கு அலங்காரம் செய்யப்பட்ட கண்ணன் இப்படி என்ன கௌபீனத்தோடு காட்சி அளிக்கிறார், சிவப்பு நிற கௌபீனத்தோடுன்னு ஆச்சரியமடைகிறாங்க. கண்ணனோட திவ்யமேனி அனைவரையும் மயக்கிற விதமாக இருந்துச்சு. வழக்கம் போல் தரிசனத்துக்கு வந்திருந்த மூதாட்டியும் மகிழ்ந்து அனைவரிடமும் முந்தைய நாள் நடந்ததை சொல்கிறாங்க. தன்னோட சிறிது கிழிந்த புடவையவும் காமிச்சு அந்த கிழிந்த பகுதி குருவாயூரப்பனின் கௌபீனமாக இருப்பதை கண்டு அனைவரும் வியக்கிறாங்க. மூதாட்டி அந்த தெய்வீக நாடகத்தையும் குருவாயூரப்பன் தனக்கு அனுகிரகம் செய்ததையும் எண்ணி ஆனந்தப்படுறாங்க. அன்னைக்கு முதல் குருவாயூரப்பனுக்கு இரவில் சிவப்பு கௌபீனம் சாற்றுவது வழக்கமாக இருந்து வருது. நன்றி.